இப்போ இந்த மசாலா நம்ம நல்லா ஆற வச்சு பொடிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கிறோம். ஸோ இந்த பவுடர் வந்து எனக்கு நியர்லி 1 வீக்குக்கு வரும். ஸோ இது வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மசாலா. ஏன்னா இதில் வந்து நம்ம கரம் மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால. இப்போ நம்மளோட மட்டன் வந்து நல்லா பாயிலாகி வெந்து வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம பொடி பண்ண மசாலா இருக்குல்ல, அரைச்சி வச்ச கரம் மசாலா, அது மாதிரி கறி மசாலா இதெல்லாம் சேர்த்து இது ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டிக்கிறேன். இப்போ நம்ம மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மட்டனில் உப்பு பிடிக்கும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு ஆயில் போடுறேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டு ஒரு கைக்கான தேங்காய் ஒரு கைக்கான ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கைக்கான தேங்காய் போட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த ஆயிலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணால் போதும். நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் செக்குன்னு ஆட்டின எண்ணெய்.